என் லைஃப்ல எனக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு ஃபோக்கஸ் அதிகமா இல்லை. பிகாஸ் நான் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கணும். இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இஃப் யூ ஆர் ட்ரைனிங் யுவர் ஃபோக்கஸ் ஆன் நாட், ஃபோக்கஸுங்கிறது ஒரு மசில் மாதிரி. ஒன்ஸ் நீங்க எப்படி உங்க மசிலை ட்ரெயின் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் உங்களோட ஃபோக்கஸை நீங்க ட்ரெயின் பண்ணணும். நீங்க ஃபோக்கஸை ட்ரெயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃபோக்கஸையும் உங்களோட அட்டென்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஸோ த திங் நம்பர் ஒன், உங்களோட ஃபோக்கஸை நீங்க ரீகெயின் பண்ணாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசனா என்ன இருக்கும் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸுக்கு அதிகமா நீங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இந்த எஃபர்ட்ஸ், அதாவது லாங் டேர்ம் விஷயங்களுக்கு நீங்க பயங்கரமான ப்ரையாரிட்டி தரதே இல்லை. அதுதான். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எஃபோர்ட்டுக்கு பழகணும். லெட்ஸே ஒரு நாளைக்கு ஒரு 2 hours இல்லை ஒரு 1 hour எடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் அட் த சேம் டைம் இந்த விஷயத்த நான் பண்ணா என் லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அந்த விஷயத்த ஜஸ்ட் ஒரு 1 hour பண்ணுங்க. புது பேஸ் லைன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 1 வீக்குக்கு மேல அட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை பத்தி டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஃபோக்கஸ் பத்தி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 10 rupees தான். எனக்கு ஒன்று மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.